Hi guys, welcome to Crafty. ஸோ நீங்கள் கப்பி ஃப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து ரைஸ் பண்ணுறீங்கனாக்கா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், அது வந்து இந்த சன்லைட்டில் கொஞ்சம் படுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அது வளர்க்குற இந்த டப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆல்கிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்கியிலிருந்து அதுக்கு வந்து ஒரு சில பாக்டீரியாஸ், அதாவது பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வந்து அந்த கப்பி ஃப்ரைஸ்க்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபுட்டு ஒன்று வந்து டெட் ஆர்டிமியா வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நார்மல் ஃபுட்டையே நீங்கள் வந்து இப்படி பவுடர் பண்ணி கையிலேயே இப்படி நசுக்கி இப்படி போடலாம். இப்படி போட்டிங்கனாலே அது வந்து ஃப்ரைஸ்க்கு வந்து அது இதாக இருக்கும். நார்மல் ஃபுட்டு தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு நார்மல் ஃபுட்டு, மைக்ரோ ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதையே வந்து லைட்டாக இந்த மாதிரி உங்கள் கையிலேயே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி நுணுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து போடலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட இப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸ்பெஷல் ஃபுட்டு யூஸ் பண்ணி கப்பியெல்லாம் ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கடைக்கு சேல் பண்ணும்போது கடையில் உள்ளவங்க கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுவாங்க. ஸோ கஸ்டமர் எல்லாருமே வந்து அந்த ஸ்பெஷல் ஃபுட் நம்ம போட்ட ஃபுட்டு ஆர்டிமியாவோ அதை பிளட் வார்ம்ஸோ அப்படிலாம் போட்டு வளர்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு நார்மல் ஃபுட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, அந்த நார்மல் ஃபுட்டை எடுக்காமையே நிறையா தடவை அந்த கப்பீஸ் வந்து டெட் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனாலேயே வந்து நான் ரைஸ் பண்ணும்போது நார்மல் ஃபுட்டே போட்டு ரைஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து யாருக்கிட்ட போனாலும் அவங்க வந்து சர்வைவ் ஆக முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சன்லைட் படுற மாதிரி நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸை வந்து வைக்கிறதுங்கிறது வந்து அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து கூடுமான வரையிலும் நல்ல ஹெல்த்தியாக அது இருக்கும். ஸோ அதே மாதிரி வாட்டர் சேஞ்ச் வருங்கிறது வந்து இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பண்ணும்போது பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. நான் பெரும்பாலும் வாட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ண மாட்டேன். இப்போ வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி குறைஞ்சிருக்கும் போது என்ன பண்ணுவேன்னாக்கா, இந்த வாட்டரோட லெவலை மட்டும் நான் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி விடுவேன். அது எப்படி ரைஸ் பண்ணுவேன்னாக்கா, ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஒரு டப்பில் வந்து நான் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டேஸ் வந்து இந்த மாதிரி வாட்டரில் வந்து ஆல்ரெடி இதில் பிடிச்சி வச்சுருப்பேன். ஸோ அந்த வாட்டரை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடுவேன் ஸ்லோவாக. ஸோ இப்படி நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா, வாட்டரை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடாது. சேஞ்ச் ஓவர் பண்ணிங்கன்னா ஏற்கனவே அந்த வாட்டரில் இருந்த இந்த நல்ல பாக்டீரியாவெலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாதியை நீங்கள் எடுத்துடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து வாட்டரை வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதுமானது. முடிஞ்சால் கூட வந்து அதில் அது கூட வந்து இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிங்கனாக்கா, அதுக்கு வந்து இந்த ஃப்ரைஸ் போட்டாலும் கொஞ்சம் வந்து ஃப்ரைஸை வந்து அந்த அடல்ட்டை வந்து சாப்பிடாமல் நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா அது போய் அந்த பிளான்ட்டுக்குள்ளே வந்து ஹைட் ஆகிக்கிறோம். நீங்கள் ஒருவேளை வந்து கப்பீஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ரோ பண்ணுறீங்கனாக்கா, என்ன ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி கப்பீஸோட ப்ரைஸையும் எடுத்து இந்த மாதிரி ஒரே டப்பில் தான் போட்டிருக்கேன். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி. அதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டப்பு வைக்கிறது போல் இந்த மாதிரி ஒரே டப்புக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணம். தனித்தனியாக வச்சுருந்தோம்னாக்கா நிறையா மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி வச்சுக்கிட்டோம்னாக்கா டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு டைமில் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இன்னொன்று வளர்ந்ததுக்கப்புறம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒயிட்டு, இந்த ஃப்ரை பத்தில் தெரியும், மற்றதுக்கு இருக்கும். அதே மாதிரி இது வேறு டைப்பு, இந்த போயிட்டுல ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அது. அதே மாதிரி இந்த மற்றது இருக்குது பாருங்கள், அந்த குட்டி குட்டி ஃப்ரைஸ் அந்த வால் கிட்ட மட்டும் பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டைப். ஸோ ஒரு 3 டைப்பு அதில் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஈஸியாகவே பிரிச்சிடலாம். பார்க்கும்போதே எனக்கு ஓரளவுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஒன்று எதோட ஃப்ரையாக இருக்குங்கிறது. இன்னொன்று இந்த மேல் ஃபீமேலையும் கரெக்டாக அதே மாதிரி பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3 வெயிட்டு தெரியும். இங்கே ஒரு வெயிட்டு, இன்னக்குள்ள ஒரு வெயிட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வெயிட் தெரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இங்கே ஒரு வெயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு அது ஈஸியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம டெய்லி பார்க்கறதுனால ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம்.
ஸோ இதே மாதிரி நீங்களும் கப்பியை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அல்லது சின்னதாக ஒரு இந்த மாதிரி டப்புலேயே வளர்த்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ப்ரைஸ்லாம் வந்து அடல்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறதுங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ அது நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அடல்ட் ஏதாவது ஒன்று இருந்ததுனாக்கா அதை மட்டும் நீங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து சேல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மற்ற அடல்ட்டை விட அது ஒன்று மட்டும் பெருசாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக எங்கிட்ட இருக்குது. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்தளவுக்கு க்ரோத் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து எல்லா வெரைட்டி கப்பீஸ்லையும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு சில வெரைட்டியில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடல்ட் இருக்கும். ஒரு சில வெரைட்டி கப்பீஸில் மட்டும் தான் இந்த மாதிரி அடல்ட் கிடைக்கும் நமக்கு. ஓகே, இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.